இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யார் வார்த்தையுமே நம்ப முடியலை. வார்த்தை அவங்க பேசும்போது நல்லா இருக்குது, உண்மை போல தோன்றுகிறது, மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட உண்மையில்லாமல் போன எத்தனை தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம். இந்த அனுதின கர்மலத்தை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனதிலே பேசியிருக்கலாம். நேற்று கூட உங்கள்கிட்ட யாராவது ஒருவரை பார்த்து நீங்கள் சில உதவிகளை கற்றுக்கலாம், அல்லது சில காரியங்களை கற்றுக்கலாம். விடிஞ்ச உடனே அது பொய் அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு இருக்கலாம். இல்லை அவங்க இத்தனை மணிக்கு வந்து உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாமல் இருக்கலாம். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வேத்திரவாசிகள் உண்மையுள்ளவர்கள் மனுபுத்தில் குறைந்திருக்கிறார்கள். சில பேர் சத்தியமாக சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் பேசலை அப்படிம்பாங்க. சரி பரவாயில்ல, நம்மளை பற்றி இவங்க சொல்லலை போல் நினைப்போம். ஆனால் அவங்க தான் நினச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இப்படி யாரை நம்புவது, யாருடைய வார்த்தை வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாது. அப்படி தெரியாதனாலே நிறைய தப்புகளை நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்லை அந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா உண்மையானவர்கள் யார், சத்தியமானவர்கள் யார் என்கிற குழப்பம் நமக்கு வந்துடும். அதெல்லாம் விட்டுருங்க. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கிழக்கத்தை சொன்னேன் அப்படின்னு வாசிக்கும். அதனால் உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் நம்பருக்கு ஒரு சத்தியவர் இருக்கிறார் என்பதை நம்ம அநேக சமயம் மறந்துடுவோம். ஏன் மனுஷன் ஆசையிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத நீங்கள் ஏன் நம்புனீங்க? நம்பினபடினாலே தான் இன்றைக்கி உங்களுக்கு கண்ணீர், கவலை, நிந்தை, அவமானம், போராட்டம், உள்ளத்துடைய குமுறலுக்கு காரணம் ஆண்டவர் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் மறந்துட்டீங்க. சத்தியபரன்னா யார்? நம்ம இயேசுநாதர் மட்டும்தான். வேறு இந்த பூமியில் சத்தியமானவர்களை கண்டுபிடிப்பது அபூர்வமான ஒரு காலம் இது. ஏன்னா அவரை நம்ம பூரணமாக நம்பலாம். வேதமாக அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ரோமர் 3:4 பிந்திய பகுதியை வாசிக்க கேட்போம். தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. பார்த்தீங்களா? தேவனே, இயேசுவே சத்தியபரர். சரி, இப்போ நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, மறந்துடுங்க. யாரோ ஒன்றை சொல்லி அது நடக்காமல், அதை அவங்க செய்யாமல் புலம்பி தள்ளி மனசை போட்டு வேதனைப்படுத்தி அதெல்லாம் உங்கள் மனசை விட்டு எடுத்துருங்க. அதான் பவுல் தெளிவாக எழுதினார். எல்லாம் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. இன்றைக்கி நீங்கள் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மற்ற சொல்லி உங்களை ஏமாத்தினவங்கள விட்டுருங்க. சொல்லி செய்கிற ஒருவரை உங்களுடைய மனதில் வைக்க வேண்டும். தேவையான ஆள் அவர் தானே சத்தியபரர். அவர் ஒன்று சொன்னால் செய்திருவார். பைபிளில் வாக்குத்தை திரளாய் தந்திருக்கார். அந்த வாக்குத்தத்தை சொன்னால் அவர் சத்தியபரர் சொன்னது. இந்த பைபிளில் உள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் மனிதன் தந்ததில்லை, எல்லாம் நம்முடைய ஆவியானவர்கள் எழுதி வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு கவலை, கஷ்டம், கண்ணீர் வரமெல்லாம் பைபிளை திருப்பி ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் வாசிங்க. இல்லை உங்களுக்கு வீட்டில் வாக்குத்தத்த போர்டுகள் இருக்கும், கார்டுகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்து மனதில் வசனத்தால் நிரப்பி, சத்தியபரர் சொன்னதல்லவா என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், தாவீது கோராபுத்திரர் சொன்ன மேலே தெளிவாக சொல்லுங்கள். நீ அவரை நோக்கி காத்துரு, உனக்கு செய்ய வேண்டிய நன்மை கர்த்தர் நிச்சயம் செய்வார். இந்த நம்பிக்கையில் பலப்படுங்க. காட் பிளஸ் யூ.